அஸ்திரம் சஸ்திரம். அஸ்திரம் என்றால் என்ன, சஸ்திரம் என்றால் என்ன? சஸ்திரம் என்றால் ஆயுதம். அந்த ஆயுதத்திற்கு மந்திர சக்தியை ஊட்டும் பொழுது அது அஸ்திரமாகிறது. பாசுபதாஸ்திரம், பிரம்மாஸ்திரம், நாகாஸ்திரம் என்றெல்லாம் நம்முடைய இதிகாச புராண கதைகளிலெல்லாம் அந்த போர்க்கள காட்சியிலே இவற்றை பற்றி நாம் கேள்விப்படுகின்றோம். ஒரு ஆயுதத்திற்கு குறிப்பிட்ட தேவதை அல்லது குறிப்பிட்ட கடவுளருடைய மந்திரத்தை ஏற்றும் பொழுது அவை அந்த அதிகமான சக்தியை பெற்று அந்த யுத்த பூமியிலே இவர்களுக்கு நினைத்த அந்த வெற்றியை கொடுக்கின்றது, அது இலக்கை அடைய உதவுகின்றது. இவ்வாறு இருக்கின்ற இவற்றையெல்லாம் சற்றே நம்ம ஆராய்ந்து பார்த்தோமானால் நிறைய ஆராய்ச்சிகள் தேவைப்படுகின்றன. ஆராய்ந்து பார்த்தோமானால் அவற்றை பற்றி புரிந்து கொள்ள முடியும் என்று தோன்றுகின்றது. இவ்வாறு அஸ்திரம் சஸ்திரம். மற்றொன்று நடைமுறையிலே நாம் பார்ப்பது ஒன்று பதிகம் பாசுரம். தேவார பதிகம், திவ்ய பிரபந்த பாசுரம். முன்னாடி சொல்லியிருக்கின்றோம் 10 பாடல்களே தன்னகத்தை கொண்டது பதிகம் என்று. 10 என்பது பொதுவாக சொல்லுகின்றோம், கூட இருக்கலாம். பாசுரம் அதே அமைப்பு தான், ஆனால் பாசுரம் என்று சொல்லுகின்றோம். பதிகம் என்பது அந்த 10 11 பாடல்கள் கொண்ட அந்த முழு வடிவத்திற்கு பதிகம் என்று பேர். அப்படித்தான் பாசுரத்திலும் அதில் உள்ள பாடல்களை இந்த பதிகத்திலே இந்த பாடல் என்று சொல்ல வேண்டும். ஒவ்வொரு பாடலையும் பாசுரம் என்றோ ஒவ்வொரு பாடலையும் பதிகம் என்றோ சொல்வது சாதாரணமான நம்ம சொல்வது போல சொல்லக்கூடாது. பதிகம், அந்த பதிகத்திலே இத்தனாவது பாடல், இன்ன பாடல். இந்த பாசுரம், அந்த பாசுரத்திலே இந்த எண்ணிக்கை உள்ள அதில் இத்தனாவது பாடல் என்று சொல்ல வேண்டும். ஒவ்வொன்றையும் பாசுரம் என்றோ ஒவ்வொன்றையும் பதிகம் என்றோ சொல்லுவதில் மரபல்ல. பதிகம் என்பது அத்துணை பாடலும் சேர்த்து அந்த தொகுப்புக்கு பதிகம் என்று பெயர். அதே போல் இந்த 10 அது 11 வருகிறது அல்லவா, அதை நம்ம பாசுரம் என்று சொல்லுகின்றோம். பாசுரம் சேவித்தல், பதிகம் ஓதுதல். இதுதான் முறை. ஒவ்வொரு பாடலையும் பதிகம் என்றோ ஒவ்வொரு பாடலையும் பாசுரம் என்றோ சொல்வது வழக்கம் அல்ல. பதிகத்திலே இருக்கின்ற பாடல்களை பாடல்கள் என்று சொல்ல வேண்டும், பாசுரத்திலே உள்ள பாடல்களை பாடல்கள் என்று சொல்ல வேண்டும். 10 பாடல்கள் கொண்டது ஒரு பாசுரம், 10 பாடல்கள் கொண்டது ஒரு பதிகம். இது பொது விதி. இப்படி தான் சொல்ல வேண்டுமே தவிர ஒவ்வொரு பாடலையும் பாசுரம் என்றோ ஒவ்வொரு பாடலையும் பதிகம் என்றோ சொல்வது இல்லை. இதுதான் மரபு. மற்றொன்று, அந்த பதிகத்திலே சாதாரணமாக பாசுரமோ பதிகமோ அத்துணையுமே சொல்லுவதுதான் முறை. முதலிருந்து ஒரு பதிகத்திலே 10 பாடல் இருக்கின்றன என்றால் 10 பாடலையும் ஓதுவதுதான் முறை. ஆனால் இசையிலே வரும்போது என்ன செய்கின்றோம், மீண்டும் மீண்டும் இசையிலே அதே வருகின்ற காரணத்தினால் இசை மேடையிலே பாடும்போது முதல் பாடலையும் நிறைவு பாடலை மட்டும் பாடிவிடுகின்றோம். சில நேரங்களில் முதல் பாடல் நிறைவு பாடல் அந்த தலத்திற்குரிய சிறப்பை சொல்லுகின்ற ஏதாவது நடுப்பில் ஒரு பாடலை பாடுகின்றோம். ஆனால் பொதுவாக ஒரு பதிகத்தை ஒரு பாசுரத்தையே பாடும்பொழுது, பாடலுக்காக இசையோடு பாடும்பொழுது முழுவதுமாக பாடுவதுதான் முறையாக தோன்றுகின்றது. நடுவிலே நாம் மீண்டும் மீண்டும் ஒரே இசை வருகின்றே என்ற காரணத்தினாலும் இசை என்கின்ற காரணத்தினாலும் நடுவிலே தேர்ந்தெடுத்து கொண்டு பாடுகின்றோம். ஆனால் உண்மையிலே எப்படி செய்ய வேண்டும் என்றால் அத்துணை பாடல்களையும் ஒரு பதிகத்தில் உள்ள அது ஒரு பாசுரத்தில் உள்ள அத்தனை பாடல்களையும் பாடுவதுதான் சிறப்பு. இதுதான் முறையாக இருக்கும். ஆனால் இசை நோக்கிலே பார்க்கும் பொழுது மீண்டும் மீண்டும் ஒரே இசை முறை வருகின்ற காரணத்தானே இவற்றை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றோம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் முழுவதுமாக பாடினால் சிறப்பு.